பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: 30 தலைவருக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கெபியிலே தாவீதிடத்தில் போயிருந்தார்கள் என்பதாக 3 பராக்கிரமசாலிகள் 3 mighty men என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தாவீது சவுலுக்கு பயந்து அதுல்லாம் கெபியிலே ஒளித்து கொண்டிருந்த வேளையில் அவனோடு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் அங்கே அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்போது ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். ஆனால் பின்னாட்களில் இவர்கள் பராக்கிரமசாலிகளாய் மாறினார்கள். அவர்களில் 3 பேர் முக்கியமானவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பலவீனத்தில், பேதமையில், தாழ்வில், ஒன்றுமில்லாமையில் பரலோக தாவீதாகிய இயேசுவினிடத்தில் வந்திருப்போம். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களாகவே எந்நாளும் காணப்படக்கூடாது. கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்பட்டு கர்த்தருக்காக எழும்புகிற பராக்கிரமசாலிகளாய் மாற வேண்டும். இந்த பராக்கிரமசாலிகள் இல்லாமல் தாவீது இல்லை, தாவீது இல்லாமல் பராக்கிரமசாலிகள் இல்லை. பயந்து காணப்பட்ட கிதியோனை கர்த்தருடைய கண்கள் பராக்கிரமசாலியாய் கண்டதைப் போல உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். கர்த்தருக்காக எழும்பி பெரிய காரியங்களை செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவன் யோசேப்பாசபத் என்பவன். அவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்டான் என்று வேதம் கூறுகிறது. அசுத்தாவிகளின் சேனைகள் தேசங்களையும் ஜனங்களையும் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. சாத்தான் அசுத்தாவிகளின் மூலம் தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்க முயற்சிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்தவர்களாய், தரித்தவர்களாய் எழும்பி அவனுடைய இருளின் ராஜ்யத்தை அழிக்க யுத்த வீரர்களாய் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவீர்கள் என்பது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. 2வது நபர் எலெயாசார் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடு இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாயிருந்தான். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தியரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். எலெயாசார் வெற்றியை பெறுமட்டும் எதிரிகளை வெட்டினான். இந்நாட்களில் காணப்படுகிற விசுவாசிகளில் பலர் நன்கு துவங்குவார்கள், சில காலம் தங்களுக்கு நியமித்த விசுவாச ஓட்டத்தில் நன்கு ஓடுவார்கள். ஆனால் கடைசி வெற்றி பெறுமட்டும் இயேசுவோடு காணப்படுவதில்லை. இப்படிப்பட்டவர்களை வைத்து கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியாது. கலப்பையின் மேல் கை வைத்த பின்பு பின்னிட்டு பார்க்கிறவன் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல. சபைகளில் கூட நன்கு பிரகாசிக்கிற பாத்திரங்கள் நாட்கள் போக போக பிசாசுக்கு இடம் கொடுத்து பின்னிட்டு பார்த்து பிரிந்து போகிறவர்களாய் காணப்படுவது உண்டு. அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் காணப்படாதிருங்கள். 3வது நபர் சம்மா என்பவன். இவன் ஒரு ஆச்சரியமான நபர். சிறு பயறு நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே பெலிஸ்தியர் ஏராளமாய் கூடி யுத்தத்திற்கு வந்த வேளையில் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு பயந்து ஓடின போது இவன் ஒருவன் அந்த நிலத்தின் நடுவில் நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தியரையும் அடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய வெற்றியை கட்டளையிட்டார். விளைச்சலை பெலிஸ்தியர் கொள்ளையடிக்காமல் அந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது தாவீது அவனுக்கு கொடுத்த கட்டளை. அவனுடன் காணப்பட்ட அத்தனை பேரும் ஓடிப்போன பின்பும் தனி ஒரு மனிதனாய் நின்று அதை நிறைவேற்றுகிறவனாய் காணப்பட்டான். நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய சரீரமாகிய சபையில் நிறைவேற்ற ஒரு சிறிய ஊழியத்தை பெற்றிருக்கலாம். அநேக தங்கள் பொறுப்புகளிலிருந்து பின்வாங்கும் இந்த நாட்களில் நீங்கள் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற துணிந்து நில்லுங்கள். உங்கள் மூலம் பெரிய வெற்றியை அநேகருக்கு கர்த்தர் கட்டளையிடப் போகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு நாள் தாவீது பெலிஸ்தியரோடு யுத்தத்தில் காணப்பட்ட வேளையில் தான் சிறு வயதில் பருகின பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். உடனே இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தியரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரை மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
தங்கள் உயிரை தியாகமாய் வைத்து தாவீதின் விருப்பத்தை நிறைவேற்ற எதிரியின் பாளையத்திற்குள்ளாய் புகுந்து சென்றார்கள். இயேசுவுக்காக தியாகமாய் நிற்கிற இப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளை கர்த்தருடைய கண்கள் தேடிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற என் பட்சத்தில் காணப்படுகிறவன் யார் என்று கர்த்தர் வினவுகிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் அவர்களில் ஒருவனாய் காணப்படுங்கள். இப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளை கொண்டிருக்கிற சபைகளும் ஊழியங்களும் வளரும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, கர்த்தர் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கிதியோனை பராக்கிரமசாலியாய் மாற்றினது போல இவர்களை பராக்கிரமசாலிகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. எழுந்து போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவீராக. இவர்கள் உம்மோடு நின்று யுத்தம் புரிகிற பராக்கிரமசாலிகளாய் காணட்டும். சத்துருவின் கோட்டைகளை தகர்க்கிற, அவனுடைய திட்டங்களை நிர்மூலமாக்குகிற பாத்திரங்களாய் கர்த்தர் இவர்களை வல்லமையையும் சத்துவத்தையும் கொடுத்து நீர் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனரும் காரிய சித்தி உண்டாகட்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொண்டது இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.